ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் ஷார்கதிங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஓம். நாம போன வகுப்புல திருதராஷ்டிரன் உடைய வாக்கு மூலம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல யக்ஷ பிரஷ்னம் பத்தி அவர் சொன்னதை கேட்டோம். அப்படியே தர்மபுத்திரரை பற்றி மேலோட்டமா விஷயங்களை பார்த்தோம். தர்மபுத்திரர் ஜெயத்ரதன் அப்படின்னு ஒரு ராஜாவை சகோதரியுடைய கணவன்கிறதுனால மன்னிச்சு விட்டார் அப்படின்ட்டு நாம பார்த்தோம். அது 5100 வருஷங்களுக்கு முன்னாடி மட்டும் இல்லை. இப்ப 121 கலியுகம் பிறந்து அதுக்கு 30 வருஷங்களுக்கு முன்னாடி இது நடந்தது. 5050 வச்சுக்குவோம், 150 வச்சுக்குவோம். ஆனா அது ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கூட இந்தியாவில் அது நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1000னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்தியாவில் இதே விஷயம் மறுபடி நடந்ததை பார்க்குறோம். புருஷோத்தமன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த காலத்துல அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு ராஜா இந்தியாவை பார்த்து படையெடுத்து வந்தார். வரக்கூடிய வழியில பலரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த வகையில புருஷோத்தமன் அப்படிங்கிற ராஜாவும் எதிர்ப்பு தெரிவிச்சார். இந்த புருஷோத்தமன்கிற ராஜா கூட இருந்த தனிப்பட்ட பகையினால அம்பி அப்படிங்கிற ஒரு ராஜா, தக்ஷஷீலா, சாணக்கியர் படிச்சாருன்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த தக்ஷஷீலா ராஜ்யத்தை கிட்டத்தட்ட இந்த சமயத்துல சாணக்கியரும் இருக்கிறார். அந்த அம்பி அலெக்சாண்டரோட சேர்ந்துக்கிட்டு புருஷோத்தமனை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அப்போ அந்த அம்பியினுடைய மனைவி அலெக்சாண்டருடைய மனைவியிட்ட சொன்னதாக நாட்டுப்புற வழக்கு இருக்கு. நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் எப்படி பொய் சொல்லுவது பிடிப்படாம அல்லது சிறப்பாக பொய் சொல்லுவது எப்படின்னு தெரியணும்னா நம்முடைய வரலாற்று புத்தகங்கள்ல வரலாறு எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா போறோம். இது நாட்டுப்புற கதைகள், பழம்பாடல்கள், இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற உண்மையான வரலாறு. அதுல இந்த அம்பியினுடைய மனைவி அலெக்சாண்டருடைய மனைவியிட்ட போய் சொல்றாங்க, எங்க ஊர்ல ரக்ஷா பந்தன் அப்படின்ட்டு ஒரு பழக்கம் உண்டு, கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஆவணி மாசம் நாம ஆவணி மாத பௌர்ணமி அதை ஒட்டி ரக்ஷா பந்தன் பண்ணுவாங்க. பாரம்பரியமா கையில ஒரு கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறு கட்டுறதுக்கு பலவிதமான கதைகள், பின்னணிகள் இருக்குது. அண்மை காலத்துல இந்தியாவை ரொம்ப பிரபலமா அதை எதனால பண்றாங்க அப்படின்னா, அந்த கயிறு கெட்டக்கூடிய பெண் எந்த ஆண்மகனுக்கு கெட்டுறாளோ அந்த ஆண்மகன் அவளுடைய சகோதரி ஆகிறான், அவளை காப்பாற்றுவது அவனுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகுது.
கிட்டத்தட்ட இதை ஒட்டித்தான் இந்த கதையும் போகுது. அத அம்பியினுடைய மனைவி, அம்பி ராஜாவுடைய மனைவி அலெக்சாண்டருடைய மனைவிட்ட சொல்றாங்க, நீ அதனால இந்த புருஷோத்தமன் கையில போய் இந்த கயிறை கட்டிடு, கெட்டுனா அவனுடைய சகோதரி நீ ஆயிடுவ. ஒருவேளை போர்ல கொஞ்சம் எதிர்பாராம ஏதாவது நடந்துட்டா கூட உன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாத்திடலாம். ஏன்னா எங்க நாட்டு ராஜாக்கள் சகோதரி கணவனை கொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டு ராஜாக்கள் மாதிரி கிடையாது. எங்க ராஜாக்களுக்கு உயிருக்கே ஆபத்து வந்தா கூட நிறைய தர்மங்களை அவங்க கடைபிடிப்பாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. நீ எப்போ அவனுடைய கையில இந்த ரக்ஷா பந்தனை கட்டிறியோ அப்ப நீ அவனுக்கு சகோதரி ஆகிடுற. உன்னுடைய கணவன் அவருக்கு சகோதரி புருஷன் ஆயிடுறதுனால போர்ல தோக்கடிச்சா கூட கொல்ல மாட்டார் அப்படின்னு. அத மாதிரி பிறகு யுத்தம் நடந்தது அப்படின்னும், அந்த யுத்தத்துல அலெக்சாண்டர் தோற்கடிக்கப்பட்டாருன்னும், அதுல அலெக்சாண்டர் யுத்தத்துல கீழே விடுறாரு. இந்த அம்பி அவரை வெட்டி கொல்ல போகும்போது அலெக்சாண்டருடைய கை இப்படி தடுக்க உயர்ற கையில மன்னிக்கணும், அம்பியினுடைய புருஷோத்தமனுடைய வெட்ட உயர்த்துற கையில இந்த அம்பி அலெக்சாண்டருடைய மனைவி கட்டின அந்த கயர் இருந்தது. அது பார்த்த உடனே புருஷோத்தமனுக்கு அலெக்சாண்டருடைய மனைவி கட்டின அந்த கயிறு ஞாபகம் வந்தது. சகோதரி கணவர் அப்படின்னு அலெக்சாண்டரை கொல்லல, விட்டுட்டாரு அப்படின்னும். அதனால தான் அலெக்சாண்டர் அதற்கு பிறகு புருஷோத்தமன் கிட்ட மரியாதையா நடந்துகிட்டார் அப்படின்னு நான் இந்திய நாட்டினுடைய வரலாற்று கதைகள் சொல்லுது. நீங்க கவனிச்சீங்கன்னா உலகத்துல முக்கியமா வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் எப்பவுமே ஒரு ராஜாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னா, இவங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய கட்டுக்கதை மாதிரி அலெக்சாண்டர் புருஷோத்தமனை தோக்கடிச்சிருந்தாருன்னு வச்சுக்குவோம். அப்படி தோக்கடிச்சிருந்தாருன்னா அவரை உயிரோட விடுறதுக்கு வெளிநாட்டுல உள்ள எந்த ராஜாவும் தயாரா இருக்க மாட்டாங்க. இவன் தான் பெரிய எதிரி, முதல்ல அவனை தான் போட்டு தள்ளணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க வரலாறு எழுதினவங்க அவருடைய வீரத்தை பாராட்டி அவருக்கு அந்த நாட்டை திருப்பி கொடுத்துட்டாரு, இப்படி எல்லாம் நம்ம காதுல பூச்சுத்துறாங்க, மொட்டை தலையில மிளகா அரைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா நம்ம நாட்டுப்புற பழம் பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் இதுதான் சொல்லுது. புருஷோத்தமன் அலெக்சாண்டரை கொல்ல அளவுக்கு வந்தார், கடைசியில இந்த ரக்ஷா பந்தனால அவரை கொல்லாம விட்டார், அவரை அப்புறம் போக விட்டார். அப்படி திருப்பி மறுபடி போகிற வழியில அவரு தாக்கப்பட்டு இறந்து போனாருங்கிற நம்ம பாக்குறோம். ஒருவேளை புருஷோத்தமன் அவரை தோற்கடிக்கலைன்னு வச்சுக்கோமே, புருஷோத்தமன் தோத்துட்டார் அலெக்சாண்டரால. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வரலாற்றுல அலெக்சாண்டர் அதுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ள வந்திருக்க மாட்டார். உண்மையிலே அலெக்சாண்டர் ஜெயிச்சிருந்தாருன்னா அவருடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து இருப்பார். இன்னும் இந்தியாவுக்கு உள்ளாடி மகத நாட்டை பார்த்து வந்திருப்பார். வந்திருந்தா மகத நாட்டையும் பிடிச்சிருந்திருப்பார். அதெல்லாம் நடக்கல. அலெக்சாண்டர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு தோத்தாங்கள்ளி தோல் பிடுங்கி வைக்கப்படப்புல வாரு பிடுங்கின்னு திரும்பி ஓடிட்டார். தமிழ்நாட்டுல பழைய காலத்துல இப்படி சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எல்லாம் இருக்கோ இல்லையோ இப்படி ஒரு பாட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கு இது விளையாட்டுல எல்லாம் தொட்டு விளையாட்டு கட்டு விளையாட்டு எல்லாம் தோத்து போனாங்கன்னு இப்படி சொல்லுவாங்க. சரி, அத மாதிரி அலெக்சாண்டர் இந்த சம்பவத்துக்கு பிறகு திரும்பி போகிறாருங்கிறது வரலாற்றுல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஜெயிக்கிற ஒரு ராஜா எதனால திரும்பி போகணும்? புருஷோத்தமன் அவர் சொல்லுபடி எல்லாம் கேட்க தயாரா இருப்பாரு தோத்த ராஜா. அதனால அவருடைய பலமும் சேர்த்து அவர் இந்தியாவுக்குள்ள இன்னும் அதிகமான பேரை வெற்றி கொள்ள முடியும். அப்படி எல்லாம் நடக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த பாரத நாட்டு பாரம்பரிய வரலாற்று கதை தான் சரியானதா இருக்குதா வாய்ப்பு அதிகம். புருஷோத்தமன் அலெக்சாண்டரை தோற்கடித்தார் அப்படிங்கிறது. இந்த பாரத நாட்டு வரலாறு பாத்தீங்கன்னா எப்பவுமே பாரத நாட்டுக்காரங்க எங்கெங்க தோத்தாங்க அப்படிங்கிற வரலாறு தான் இருக்கும். ஜெயித்த வரலாறுகள் எழுதப்படல. விஜயநகர சாம்ராஜ்யம் 300 வருஷம், சில 100 வருஷங்களே உள்ள முகமதிய சாம்ராஜ்யத்தை பத்தி பக்கம் பக்கமா எழுதியிருப்பாங்க. 100 வருஷ சாம்ராஜ்யமான விஜயநகரத்தை பத்தி சின்ன பத்தி தான் இருக்கும். அதே மாதிரி சத்ரபதி வீரசிவாஜியினுடைய இது அதெல்லாம் ரொம்ப சின்னதா தான் குறிச்சிருப்பாங்க. அது இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு. அது இதுவரைக்கும் நாம எதுவும் பண்ணல அப்படிங்கிறது நம்முடைய பலகீனம். சரி, இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்பவுமே நம்முடைய எதிரி நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுவோம். எந்த துறை பிரபலமானதோ, எந்த இது மக்கள் அங்கீகாரத்தை பெறுமோ, ஏமாற்ற எளிதோ அதை எதிரி பயன்படுத்துவான். எதன் மூலமாக அதிகமான வருமானம் வருமோ அதை எதிரி பயன்படுத்துவான். மக்கள் எந்த விஷயத்துல எளிதில் ஏமாறுவாங்களோ அதை எதிரி பயன்படுத்துவான். பொதுவாக நீங்க நடைமுறையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இதை பார்க்கலாம்.
பொதுவா நம்முடைய நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா பிராமண வேஷம் அல்லது சாது வேஷம் இப்படி நிறைய தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போகும்போது, நான் போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன், தர்மபுத்திரன் திரௌபதி இருக்கிற இடத்துல அவருடைய வில்லம்பெல்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டி அர்ஜுனன் போகிறாரு. அது சட்டப்படி சரியில்லைங்கிறதுனால அப்புறம் தீர்த்த யாத்திரை போறாரு. அப்படி தீர்த்த யாத்திரை பண்ணும்போது அர்ஜுனன் பிராமண வேஷம் சாது வேஷத்துலதான் போகிறார். இன்னும் சொல்ல போனா சுபத்ரா கல்யாண சமயத்துல அர்ஜுனன் சாது வேஷத்துல இருந்தார். அந்த சாதுவுக்கு சேவை செய்யறதுக்காக வேண்டி சுபத்ராவை நியமிக்கிறாங்க. அப்பந்தான் சுபத்ரா மனசுல என்ன இருக்குங்கிறத அர்ஜுனன் தெரிஞ்சுக்கிறான். அர்ஜுனனுக்கு மேல சுபத்ராவுக்கு அளவு கடந்த மரியாதை இருந்தது, அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் கிருஷ்ணன் கிட்ட தகவல் சொல்லி அந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணனே பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு அந்த கதை போகுது. இந்த அர்ஜுனன் சுபத்ராவுடைய பையன் தான் நாம போன வகுப்புல சொன்ன அபிமன்யு. அவருடைய அம்மாவும் அப்பாவும் இந்த அர்ஜுனனும் சுபத்ராவும் தான். கிருஷ்ணனுடைய மருமகன் வேணும் அபிமன்யு. அதே மாதிரி ஜராசந்த வதம் நான் கதை சொன்னேன். அந்த சமயத்துல கூட பிராமணர் வேஷத்துல கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் 3 பேரும் போனாங்க அப்படின்ட்டு நாம பார்த்தோம். அந்த ஜராசந்தன் கதை சொல்லும் போது அவருடைய அந்த பின்னணி விஷயம் நான் சொல்லல, பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதை இப்ப பார்த்துருவோம். பிருஹத்ரதன் ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு அக்கா தங்கச்சியான 2 சகோதரிகள் மனைவிகள். அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால அவரு ராஜ்யத்தை வாரிசு இல்லாததுனால நான் இதுக்கு ராஜ்யம் ஆளணும்னு சொல்லிட்டு மந்திரிமார்கள் பொறுப்புல விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாரு. மந்திரிமார்கள்லாம் எவ்வளவு தடுத்தும் கேட்கல, காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போன இடத்துல கௌதம வம்சத்தை சேர்ந்த சண்ட கௌஷிகர் அப்படிங்கிற ஒரு மகரிஷியை பாக்குறாரு. அந்த மகரிஷிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை சொல்றாரு. அப்ப இந்த மகரிஷி என்ன பண்றாரு, சரி தியானத்துல உட்காராரு. அவர்களுடைய கையில ஒரு மாம்பழம் வருது. அந்த மாம்பழத்தை ராஜா இது உங்களுடைய பிரச்சனை தீர்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவரு திருமணம் பண்ணும் போதே அந்த அவருடைய மனைவி மாட்ட சொல்லியிருந்தார், நான் எக்காரணம் கொண்டு உங்க 2 பேரையும் பாகுபாடா நடத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு வாக்குறுதி அதை கொடுத்திருந்தார். அதை இந்த ராஜா கடைபிடிச்சார். இந்த வந்த மாம்பழத்தை 2ஆ வெட்டி 2 பேரும் கொடுத்தாரு. அப்புறம் குழந்தை பிறக்கும் போது என்னாச்சது, 2 பேருக்கும் 2 பாதியா பிறந்தது குழந்தை. இப்ப 2 பாதியா பிறந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய அவங்களுடைய வேலைக்கார பெண்கள் ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க அத ஒரு துணியில சுத்தி வீதியில வீசி எறிஞ்சிடுறாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு சாபம் பெற்ற ஒரு அம்மா ஜரா அப்படிங்கிற பேர்ல அரக்கியா இருந்தாங்க. அந்த அம்மா அங்க வந்தாங்க. அந்த அம்மா இந்த மாமிச வாடை கேட்ட உடனே துணியில மூடி வச்சிருந்து இந்த குழந்தைகளை பாக்குறாங்க. துணி எடுத்து பார்த்தா 2 குழந்தைகள், 2 பாதியா இருந்தது. ஒரு கியூரியாசிட்டியில இயல்பான ஒரு டெண்டன்சி இல்லையா, ஒரு பக்கம் வலது பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் இடது பக்கம் இருக்கு. இயல்பா அப்படி ஒண்ணு சேர்க்கணும்னு நமக்கு தோணும். அந்த குழந்தைய அப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, 2 ஒட்டிக்கிட்டு குழந்தையா மாறிட்டு. உடனே அந்த அம்மா, இது இந்த நாட்டுல உள்ள குழந்தை, இது ராஜாவுடைய குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் அரக்கிங்கிறதுனால அவங்களுக்கு இருந்த தெய்வீக சக்தியால அதை தெரிஞ்சுக்கிட்டு ராஜாட்டையே கொண்டு அந்த குழந்தைய கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ராஜா அந்த அரக்கி ஜராங்கிற அரக்கி சேர்த்ததுனால சந்தி அப்படின்னா சேர்க்கிறது, அதனால நம்ம சந்தியா காலம்னு சொல்றோம். காலையும் மாலையும் சேர்ற காலம் சந்தியா காலம், மாலையும் இரவும் சேர்ற காலம் சந்தியா காலம். பகலும் இரவுன்னு வச்சுக்கோமே, பகலும் இரவும் 2 வேளை சேரும். இரவும் பகலும் சேரும் போது காலை, பகலும் இரவும் சேரும் போது மாலை. இந்த 2 வேளையும் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. பொதுவா ஆத்தன்டிக்கான சந்தியா காலம் இந்த 2 தான், காலையும் மாலையும். ஸ்ருதிகள்ல ஒப்புக்கொள்ளப்பட்டதும் இதுதான் நம்புறவங்க இருக்காங்க. ஆனா நடைமுறையில இன்னொரு சந்தியா காலமும் இருக்கு. அது பின்னாடிதான் வந்திருக்கணும், அது ஸ்மார்த்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அது என்னன்னா முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கிற காலம். பொதுவா காயத்ரி எல்லாம் ஜபம் பண்றது, மந்திர தீட்சை எல்லாம் வாங்குறவங்க மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்றது காலை மாலை 2 சந்தியா வேளையிலையும் பண்ணுவாங்க. பொதுவா கடவுள் வழிபாடு பாத்தீங்கன்னாலும் நாம இந்த வேலையில தான் பண்ணுவோம். பொதுவா வீடுகள்ல, பாரம்பரியமான வீடுகள்ல
அந்த முக்கியமா ஏன்னா காலையில 6 மணிக்கு யாரும் தூக்கமே எழுப்ப மாட்டாங்க, இந்த பிரச்சனை வராது. சாயந்தரம் 6 மணிக்கு இந்த பிரச்சனை வரும். குழந்தைகளுக்கு பசிக்கும், சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்ப அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும், இல்லைன்னா 6 மணிக்கு விளக்கெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். அந்த 6 மணி வேளைக்கு பொதுவா குழந்தைகள் பசியா இருந்தா கூட சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இப்ப குழந்தைகள்ட்ட இதெல்லாம் சொன்னா எங்க புரியும்? ரொம்ப விவரமா கேள்வி கேட்பாங்க, சொல்றத கேட்க மாட்டாங்க. அதனால என்ன சொல்லுவாங்க, அது எச்சிப்பி ஆயிருக்கு, எச்சி பிசாசு, அது வந்து பிடிச்சிரும், அதனால வயரெல்லாம் கெட்டு போயிடும், அதனால இப்ப சாப்பிடக்கூடாது, இந்த சந்தியா காலத்துல எச்சி பிசாசு நடமாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகிட்ட இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு அந்த பயத்துலதான் பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிற எண்ணம் தோணும். அதனால அப்படி சொல்ற பழக்கம் இருக்கு. சரி, எதுக்காக சொல்ல வந்தேன், சந்தி அப்படின்னா சந்திக்கிற காலம். முற்சந்தி, நார்ச்சந்தி இப்படி எல்லாம் கூட தமிழ்ல கூட பழக்கம் இருக்கு. என்னது, 3 கார்னர், 4 கார்னர், 5 கார்னர் எல்லாம் கோயம்புத்தூர்ல இதெல்லாம் இருக்கு. 5 கார்னர் வரைக்கும் இருக்கு. அப்போ பொதுவா நார்ச்சந்தி ஜங்ஷன் இது ரொம்ப பிரபலம். 4 சாலைகள் கூடுற இடம். 3 சாலைகள் கூட கூடலாம், 5 சாலைகள் கூட கூடலாம், பல சாலைகளும் கூடலாம். அதை நம்ம சந்தின்னு சொல்லுவோம். சந்திப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் அதை ஒட்டி வரக்கூடிய வார்த்தைகள் தான். இப்ப ஜராங்கிற அரைக்கியால சந்திக்க வச்சதுனால, சேர்த்ததுனால அந்த குழந்தைக்கு ஜராசந்தன் அப்படிங்கிற பேர் வந்தது. அவரை கொல்லும் போது கூட அதனாலதான் அந்த பீமன் மறுபடி பிச்சு எறியும் போது அந்த குழந்தை தானாகவே மறுபடி ஒட்டிச்சது. அந்த குழந்தை பிறக்கும் போதே சண்ட கௌஷிகர் சில வரங்கள் கொடுத்திருப்பார். பிறகு குழந்தை பிறந்த பிறகு ஜராங்கிற அரைக்கியால சேர்த்த பிறகு மறுபடி ஊருக்கு வருவார், வந்து வரங்கள் கொடுப்பார். அதுல அந்த முதல்ல முனி கொடுத்த அந்த வரத்தை வச்சுதான் இந்த அறைக்கு சேரும்போது குழந்தை ஒண்ணாச்சுது. ஒண்ணு பண்ண உடனே உயிர் வந்தது. அது மாதிரி பீமன் மறுபடி பிச்சு போடும்போது அந்த மீண்டும் அந்த இது கூடி ஒண்ணாகி உயிர் வந்துட்டு இருந்தது. அதனால கிருஷ்ணன் தலையை மாற்றி போட்ட சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம கதையை பார்த்தோம். சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிச்சு போகும்போது பஞ்சபாண்டவர்கள் பிராமண வேஷத்துலதான் தப்பிச்சு போறாங்க. பொதுவா அந்த பிராமண வேஷம், சாது வேஷம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய எப்பவுமே எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ராஜா கூட பழைய காலத்துல மாறு வேஷம் போட்டுட்டு சுற்றி திரிவார் நாட்டுல. பகல் வேலையா இருந்தா, ராத்திரி வேலையா இருந்தா கூட ராஜா மாறு வேஷத்தை செய்வார். எதனால அப்படின்னா, அவர் ஒற்றர்கள் மூலமாக அவருக்கு தகவல் வரும், மந்திரிகள் மூலமாக அவருக்கு தகவல் வரும். ஆனா இதுல எல்லாம் ஏதாவது கூட்டு சதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உண்மை காதுக்கு வந்து சேராம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ராஜாவே போவார். நம்ம ராமருடைய வரலாறுல ராமாயணத்துல பாக்குறோம், ராமரே மத்தவங்க எல்லாம் இவற்றை பொய்யாக சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா இருக்கு ராஜா, எல்லாம் சூப்பரா இருக்கு ராஜா, 3 வேளையும் மழை பெய்யுது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராமரே போன போதுதான் தெரிஞ்சது மக்கள் வேற விதமாக சீதையும் ராமர் இத்தனைக்கும் நீங்க எல்லாம் அவரை திட்டுற அளவுக்கு ஒரு காரியம் பண்ணித்தான் சீதையை மறுபடியும் செத்துக்கிட்டாரு. அப்படி இருந்தும் அவருக்கு தெரியும் உலகம் வந்து இப்படித்தான் இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்படி இருந்தும் பிறகும் உலகம் அப்படி பேசிச்சுன்ன உடனே அப்புறம் ராஜா சீதைய நாடு கடத்தினார். நான் சொன்னேன் ஏற்கனவே, லட்சுமணனை கூட ராமர் நாடு கடத்தினார். தன்னுடைய உயிருக்கு உயிரான தம்பிய ராமர் நாடு கடத்தினார். அப்படி இருக்கும்போது சீதையை அவர் நாடு கடத்தினாங்கிறது பாரபட்சமோ இல்லது அவுட் ஆஃப் த ப்ளூ என்னவோ பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் ராமருடைய கன்சிஸ்டன்சி. மனைவியை கொல்லணும், ஆனா அவருக்கு தெரியும் மனைவி தூய்மையானவள், தவறு செய்யாதவள்னு. ராஜாவா இருக்கிறோம், அப்ப ராஜ்ய இது இருக்கு சொல்லுவாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சீசருடைய மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களாம். அது மாதிரி ராஜாவுடைய கேரக்டரை பத்தி மக்கள் மத்தியில எந்த விதமான தவறும் இருக்கக்கூடாது. ராஜா ஊழல் பண்ணுவாரு, 1,76,000 கோடி ரூபாயை கொள்ளடிப்பாரு அப்படின்னு இருந்து மக்களுக்கு தோணுச்சுதுன்னா அப்புறம் கூஜாவும் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ராஜா கொள்ளடிக்க கூடாதுன்னு இருந்தா தான் கூஜாக்களும் கொள்ளடிக்க மாட்டாங்க, சாதாரண பாமர ஜனங்களும் கொள்ளடிக்க மாட்டாங்க. அதனால ராஜா அப்பழுக்கு இல்லாதவரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டு பாரம்பரியம். அதனால ராஜாங்கிற பொறுப்புல இருந்த ராமர் சீதாராமர் இல்ல, ராஜாராமர் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னா சீதைய கொல்லணும், கொன்னாலும் அது அநியாயம், அப்ப என்ன பண்றது, நாடு கடத்திடுவோம் அப்படின்னு ரெண்டுக்கும் இடையில ஒரு ரொம்ப தந்திரமா ஒரு முடிவு எடுத்துறாரு. அவளுடைய பக்கத்து தர்மத்தினால அவளை கொல்லவும் இல்லை,
அதே சமயம் தர்மத்தை அனுசரிச்சு அவளை நாடு கடத்திடுறாரு. அப்ப கொன்னதுக்கு சமானம் ஆயிடுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி லட்சுமணன் விஷயத்திலையும் அவன் அந்த யம தர்மராஜா பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்கிற போது சட்டத்தை அனுசரிச்சு நாடு கடத்திடுறாரு. ஆனா அவன் பக்கத்துல சொந்தமான சுயநலமான எந்த காரணமும் இல்லைங்கிறதுனால, நாட்டு நன்மைக்காக வேண்டி பண்ணாங்கிறதுனால அவனை நாடு கடத்தி உயிரோடையும் விட்டுறாரு. இதெல்லாம் நமக்கு இப்படி கூடுதல் விஷயங்கள் தெரியும் போதுதான் அதனுடைய நுட்பமும் அழகும் நமக்கு புரியும். கேட்டா 19 நாம ஈஸியா ராமர் தான் சீதையை தீ குளிக்க சொன்னாரு தானே, ராமர் சீதையை காட்டுக்கணும் சொன்னது அப்படின்னு சொல்லிடலாம். அவருக்கு சீதைக்கு தலையை எடுக்கிறது, கழுத்து எடுக்கிறது பெரிய, ராவணனுடைய தலையை எடுத்த ஆளுக்கு சீதையுடைய தலையை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அல்லது லட்சுமணனுடைய தலையை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது சரியில்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அந்த மாதிரி முடிவு எடுக்கல. அப்போ ராஜாக்கள் இந்த மாதிரி மாறுவேஷம் போவாங்க. இந்த மாதிரி வேஷம் போடுறது ஏமாத்துறதுக்காக வேண்டி இல்லை. இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதுல எதுவுமே மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி போட்ட வேஷம் கிடையாது. தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி போட்ட வேஷம். இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, ராஜா வந்து அப்படி தெருவில் இறங்கி போனார்னா மக்கள் உடனே மனு கொடுக்க போயிடுவாங்க. ஒன்றிணைவோம், வா வந்துட்டாரு நம்ம ராசா, மனுவை கொடுப்போம் அப்படின்னு. இந்த ஒன்றிணைவோன்னு டிராமா பண்றவங்களுக்கு மாறு வேஷம் போடாம போய் மனுவை வாங்கலாம். 100 மனு 100 நாள்ல எல்லா மனுவையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு. எப்படி முடிப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூவத்தில் தூக்கி போட்டுருவாங்கன்னு அர்த்தம். 100 நாள் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. ஒரு மனு கூட இது வரைக்கும் எந்த தீர்வும் வரல. ஆனா அந்த காலத்து ராஜாக்கள் அப்படி இல்லை. மனு வந்ததுன்னா கண்டிப்பா தீர்வு கொண்டிருப்பாங்க. மக்கள் எல்லாம் வரிசையில இன்னும் மனுவை கொடுத்துடக்கூடாது, ராஜாவுடைய வேலை கெட்டு போவாங்க. அதனால அவர் மாறு வேஷத்துல போனாருன்னா அதுக்கு ஒரு சேஃப்டி, யாரும் மனு கொடுக்க மாட்டாங்க. என்ன நடக்குன்னு அவரே கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஏற்பாடை பண்ணிடவும் முடியும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் பிராமண வேஷத்துல போனான் பரசுராமர்கிட்ட. அங்க வந்து அவன் ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடயே போனான். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஏமாத்தணும் நோக்கத்துல பண்ணது இல்லை. கர்ணன் அப்படி இல்லை, ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல பிராமண வேஷம் போட்டான். ஏன் அவன் பிராமண வேஷம் போட்டான்னா 2 விஷயம். ஒண்ணு, அவர் பிராமணர்கள் சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிறது. அப்புறம் பிராமணர்கள் போய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்கிற இயல்பா மக்கள் மத்தியில ஒரு மரியாதை இருக்கிறதுனால. சுதந்திர போராட்ட வீரர்கள் பாத்தீங்கன்னா கூட நீங்க பழைய காலத்து கதை, நிறைய கதைகள் நீங்க பார்க்கலாம். எப்பவுமே இந்த ஒற்றர்களா இருக்கிறவங்க பல சமயங்கள்லயும் ராஜா வேஷம், பிராமண வேஷம், பிச்சைக்கார வேஷம் கூட போடுவாங்க. அதுதான் போடுவாங்கன்னு இல்லை, பிச்சைக்கார வேஷம் போட அவங்களுக்கு எப்படி வேஷம் போட்டா அதிகமான தகவல்களை சேகரிக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி வேஷம் போட்டுக்குவாங்க. அதுல சன்னியாசிகள் வேஷமும் இருந்ததை நம்ம பல வரலாறுகள்ல கதைகள்ல பாக்குறோம். இந்த ஔவையாரு நாரதற்கெல்லாம் யூனிவர்சல் விசாவாக்கும். எப்பவுமே கிரீன் கார்டு எந்த கண்ட்ரிக்கும் போறதுக்கு. 3 லோகத்திலையும் கண்ட்ரியில மட்டும் 3 லோகத்திலையும் போறதுக்கு கிரீன் கார்டு. இவங்க பாத்தீங்க அப்படின்னா நாரதருக்கு. இந்த ஔவையாரு பாத்தீங்கன்னா அவங்க சாது துறவிங்கிறதுனால அவங்க எந்த ராஜாட்டையும் எப்ப வேணாலும் போக முடியும். அதனால அதியமானுக்கும் இன்னொரு சோழ ராஜாவுக்கும் சண்டை வந்ததுன்னு ஔவையார் களத்துல போய் 2 ராஜாட்டையும் பேசி சண்டைய சமாதானம் ஆக்கி விட்டுறாங்க. பொதுவாக ஔவையார் எங்க போறதையும் யாரும் தடுக்க மாட்டாங்க. இந்த காலத்துல நம்ம ரெட் கிராஸ் சொல்றோம் இல்லையா, அந்த செஞ்சிலுவை செங்கத்துக்காரங்க சண்டையில குறுக்க போனா யாரும் எந்த நாட்டுக்காரங்களும் அவங்களை தாக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு. இத மாதிரி ஔவையார் சாதுவா இருந்ததுனால அவரை எங்க போய் எப்போ வேணாலும் மரியாதையோட போகக்கூடிய ஒரு உரிமை அவங்களுக்கு இருந்தது. ஔவையாருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது பாக்குறோம். அதே மாதிரி நாரதர், அவரு நாராயணன்கிட்டையும் வைகுண்டத்துக்கும் போவாரு, இரண்யகசிபுட்டையும் போவாரு. அவருக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி மரியாதை தான். அவரு சாது வேஷத்துல இருந்ததுனால அவருக்கும் அப்படி இருக்கிறத பாக்குறோம். இப்ப இதுக்கும் ஒரு மாற்றுதும் இருக்கு. சுவாமி அக்னிவேஷ்னு ஒரு ஆசாமி இந்தியாவில் இன்னும் உயிரோட இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வேஷத்துக்கு இருக்கிறாரு. இந்துக்களுக்கு ஆதரவா எதுவும் பண்ண மாட்டார். வேணும்னா ஆதரவு இல்லாம வேண்ட காரியங்களை பண்ணுவார். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அன்பழகன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். பேராசிரியர் அன்பழகன் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் 2வது பொசிஷன்லயே இருப்பார். அந்த பெருமைக்குரியவர். அவர் பிராமணன். ஆனா அவர்கிட்ட நீங்க பிராமணனுக்கான எந்த தகுதியும் பார்க்க முடியாது. ஜெகதீசன் ஒருத்தர் இன்னமும் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பிராமணர்கள். ஆனா பிராமணனுக்கான தகுதியை நீங்க பார்க்க முடியாது. அவங்க ஒரிஜினலா பிராமணர்கள், வேஷம் போட்டவங்க இல்ல. ஆனா அவங்க ஒரிஜினல் வந்து வேஷமா தான் இருந்தது. தேவநாதன் ஒரு பூஜாரி பத்தி ஒரு நியூஸ் செய்தி வந்தது. பிறகு அண்மையில தெரிய வந்தது, அவன் உண்மையிலேயே பூஜாரி கிடையாது, ஹிந்து கிடையாது, முஸ்லீம். தேவநாதன்ங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி கன்னியாகுமரியில கூட
கஜேந்திரன் ஒரு பேர்ல ஒருத்தர் ஒரு முஸ்லீம் இருந்தார். ஆனா அவரு எனக்கு தெரிஞ்சு மனசாரத்தான் ஹிந்துவாக இருந்து ஹோமங்கள் காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி வேற விதமா நான் கேள்விப்படல. முஸ்லீம் ஆனா அவரு கஜேந்திரங்கிற பேரோட இருந்தார். அது மாதிரி பூஜ்ய சாமிஜிட்ட கூட மற்ற மதத்தவங்களும் படிச்சிருக்காங்க. அதுல நிறைய பேரு ரொம்ப ஜெனியூனா இந்து மதத்தை பத்தி தெரியணும்னு வந்தவங்க, சில உளவாளிகளும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பொதுவா கன்னியாகுமரி மாவட்டம் வேற பகுதிகளில் கூட பாதிரியார்கள், இயேசுனுடைய மனவாட்டிகள் இவங்கெல்லாம் காவி உடுத்து ஏமாத்துறாங்க. இயேசுனுடைய மனவாட்டிகள்னா சிஸ்டர்ஸ்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்னியாஸ்திரின்னு சில பேர் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அழகான தமிழ் வார்த்தை இயேசுவின் மனவாட்டிகள். கன்னியாகுமரியில ஒரு அனந்த நாடார்குடின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு சபை இருக்கு. அங்க இயேசுவின் மனவாட்டிகள் சபைன்னு தான் போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா அந்த அவங்க வந்து இறந்த பிறகு இயேசுவுக்கு மனைவியா போகிறதுக்காக வேண்டித்தான் விரதம் எடுத்து இந்த வாழ்க்கை இங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ப்ரொசீஜர். இந்த இதை வச்சு வாதத்தை வச்சுதான் ரஷ்யாவில் ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்கு எதிராக ஒரு வழக்கு போட்ட போது ஹரே கிருஷ்ணாக்காரங்க இந்த வாதத்தை வச்சு அந்த கேஸ்ல வெற்றி பெற்று ஹரே கிருஷ்ணா ரஷ்யாவில் பரப்பப்படலாம்னு அனுமதி வாங்கினாங்க. சரி, எதுக்கு சொல்ல வரேன், அவங்க காவி கொடுத்து ஏமாத்துறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இருக்காங்க, மற்ற இடங்கள்லையும் இருக்கிறாங்க. அண்மையில வட இந்தியாவில் நிறைய பேர் முஸ்லீம்கள் காவி உடுத்து பிடிபட்டிருக்காங்க. அவங்க ஐடி கார்டெல்லாம் பார்த்தா முஸ்லீம்கள், ஆனால் பிடிபட்டிருக்காங்க. தமிழ்ல ஹென்ரி ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிற பேரோட புத்தகம் இலக்கியம் இருக்க தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கு. வீரமாமுனிவர்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்கிறார், அதனால அவர் உண்மையிலே கிறிஸ்தவர் பாதிரி. பரமார்த்த சீடர்களும் குருவும் சீடர்களும் ஒரு புத்தகம் இருக்கு. உண்மையிலே அந்த புத்தகத்தினுடைய சரியான தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா பரமார்த்த பாதிரியும் சீடர்களும் அப்படிங்கிறது தான். அது கிறிஸ்தவர்கள் எழுதின ஒரு புஸ்தகம் தான் அது. விவேகானந்த சாமி சொல்றாரு, இந்தியாவில் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சத்தம்னு வச்சுக்கோங்களேன், மதத்தின் பேரால ஈஸியா கூட்டிட முடியும். ஏன்னா இந்தியாவில் ஆன்மீகத்தின் மேல அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நம்பிக்கை, ஒரு ஸ்ரத்தை, ஈடுபாடு ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. அத நம்ம நாட்டுல ஆன்மீகம் எவ்வளவு ஊடுருவி போயிருக்குங்கிறதுக்காண்டி விவேகானந்த சாமி சொல்றாரு, நோக்கம் கொள்ளடிக்கிறது கூட்டம் சேர்க்கறது இல்ல. ஆனா அந்த அளவுக்கு நாம நாட்டுல ஆன்மீகத்தின் மேல மரியாதை இருக்கிறனால வெளிநாட்டுல இருந்து வந்த மதவெறி கூட்டங்கள் கூட நிறைய கூட்டம் இந்தியாவில சேர்க்க முடிஞ்சது, சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல தோப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்துல ஒரு தெருவுடைய பேரு லீச் ஐயர் தெரு. லீச் ஐயர், உண்மையிலே அவர் ஐயர் ஒன்றும் கிடையாது, இவங்க பேரு வச்சுக்கிறாங்க. பொதுவாக இது எதுக்காக வேண்டினா நம்ம காதுல பூ சுத்துறதுக்கு, தலையில மொட்டை தலையில மிளகா அரைக்கிறதுக்காக வேண்டி. நாங்க வந்து பிராமணரையே மதம் மாத்திட்டோம் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்லி, ஓ பிராமணரே மாத்திட்டாரா, அப்ப நம்மளும் மாறிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோமே, அதுக்காக வேண்டி. சில சமயங்களில் சில பிரசுரங்கள் போடுவோம், நோட்டீஸ் போடுவாங்க. இந்த நோட்டீஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த பிராமணரை மாத்தி இருக்கிறோம், இந்த பூஜாரியை மாத்தி இருக்கிறோம், இந்த மந்திரவாதியை மாத்தி இருக்கிறோம், இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. நோக்கம் என்னன்னா சைக்காலஜிக்கலா நம்மளை எப்படி அட்டாக் பண்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, அதனால இந்த மாதிரி பண்றாங்க. என்கிட்ட கூட ஒரு தடவை ஊட்டிக்கு நான் போயிட்டு இருந்தேன், பேருந்துல என்கிட்ட இருந்த ஒருத்தர் இப்படி நாங்க ஒரு பிராமண பேராசிரியரை மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ பிரம்மச்சாரி, ஆசிரமத்துல எல்லாம் சேர்ந்த புதுசு. நான் அப்போ சொன்னேன், சரி நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணுங்களேன். என்ன ட்ரை பண்ணுங்களேன், நான் பிராமணன் கிடையாது, இதில் என்ன ட்ரை பண்ணுங்களேன். அவங்களுக்கு பேருக்கு பிராமணா இருப்பாங்க, ஆனா இந்து மதத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காது. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், முடிஞ்ச என்ன ட்ரை பண்ணுங்க, என்ன மாத்தி பாருங்க அப்படின்னு. அதனால அந்த ஆள் வாய முடிவு சும்மா இருந்தார். இது என்னன்னா அவங்க இந்த மாதிரி சைக்காலஜில நம்ம அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம அதுல விழுந்துடக்கூடும். நம்ம 90% விழுந்துருவோங்கிற நம்பிக்கையில அந்த அஸ்திரத்தை அவங்க பிரயோகப்படுத்துறது. அது மாதிரி அகோரிகள் சொல்லிட்டு நிறைய கட்டுக்கதைகளை பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்குங்க, சிவனுக்கு 5 முகம், அந்த 5 முகத்துல ஒரு முகத்துக்கு பேரு அகோர முகம். கோரம்னா கோரமான, பயங்கரமான அந்த மாதிரி அர்த்தம். அகோரம் அப்படின்னா சாந்தமான அப்படின்னு அர்த்தம். இந்த ஈஷான்னு ஒரு இயக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அங்க அவங்க லிங்க பவிரி எதிர்த்தாப்புல
இல்ல சிவனுக்கு இந்த 5 முகம் வச்சிருக்காங்க. அதுல அந்த அகோர முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். பிரகசன்னிவ பாரதன் கீதையில படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி ஒரு புன்முறுவலோட அந்த முகம் இருக்கும். சரியான டெபிக்ஷன் அதான். கோரம் இல்லாதது அகோரம். சில பேரு கோரமான சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, மந்திரவாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒரிஜினல் கதை இது. அவங்களால மக்களுக்கு நிறைய தொந்தரவு இருந்தது. அதை நீக்கிறதுக்கு சிவபெருமானே அகோரியாக வந்து அவங்கள ஒழிச்சு கட்டினாருதான் வரலாறு. அப்படி வந்த சிவபெருமானுடைய பாரம்பரியம் தான் அகோரிகள். அதனால இந்த பிணத்தை தின்னுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய உங்க காதுல போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வேற ஒரு கூட்டம். அவங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சங்கரரை கூட அவங்க கொல்ல முயற்சி பண்ணாங்க. காப்பாலிக்கர்கள்னு பேரு. ஆதித்ய சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய அண்ணனை கொன்னது இந்த கூட்டம் தான். அது வேற. அதனால நீங்க சீக்கிரம் ஏமாறக்கூடாங்கிற கூட சின்ன தகவல் சொல்றேன். பொதுவா இந்த பத்திரிகை செய்தியில பாத்தீங்கன்னா பூஜாரி, மந்திரவாதி, பிராமணன், துறவி, ரிஷி அல்லது முஸ்லீம், முல்லா, கிறிஸ்தவ பாதிரி எல்லாரையும் இந்த பத்திரிகாரன் என்ன போடுவான்னா சாமியார் அப்படிதான் போடுவான். அவனுக்கு அது ஒரு கன்வீனியன்ட். இந்துக்களை ஒரு வெயில்டு அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, மறைமுகமாக தாக்குறது. இதுதான் மீடியாவுடைய நோக்கம். அதனால இந்த மாதிரி இவங்க நான் இப்ப சொன்ன இந்த லிஸ்ட்ல யாரு என்ன பண்ணியிருந்தாலும் அவனுடைய ஹெட்டிங் எப்பவுமே சாமியார் அப்படின்னு வரும். அப்போ உங்க மத்தியில மனசுல அவன் சில விஷ வித்துக்களை விதைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு காவியை பார்த்தா சாமியை பார்த்தா அவங்களுக்கு மரியாதை வராது, வரக்கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கம். நம்மள நிறைய பேர் இந்த நோயினால அவனுடைய அந்த அஸ்திரத்தினால தாக்கப்பட்டு வெற்றிகரமாக பிரெயின் வாஷ் ஆகப்பட்டு இருக்கிறோம். அதுதான் உங்களை மாதிரி அல்லாத நிறைய பேருடைய கதை. உங்களை அது பாதிக்கல, அதனால நீங்க இந்த துறைக்கு வந்துட்டீங்க, விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கும். நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பீங்க. பல பேர் வந்திருக்க மாட்டாங்க. காரணம் அவங்க இந்த விஷத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால வேஷம் போடாம கூட சாதுக்கள் இருக்க முடியும். ஏமாற்றுபவர்கள் கண்டிப்பாக வேஷம் போடுவாங்க. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால ஒருத்தரோட பழகி தான் நமக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயம் அப்படி கூட நமக்கு தெரிஞ்சுக்க முடியாமலும் இருக்கலாம். ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ வெள்ளிமலை, என்னுடைய முன்னாடி ஆசிரமம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய சுவாமி மதுரானந்தர், அவரு அந்த பைத்தியம்னு எல்லாரும் நினைச்சவர்கிட்ட போய் சிவோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சொன்னாரா, நானே சிவம்னு சொல்லலாமோ அப்படின்னாரா. ஊருக்கு அவர் பைத்தியம், ஆனா உண்மையிலே அவரு பெரிய சாது. பாம்பின்கால் பாம்புங்கிற பெரியவங்களை தெரியுது. அதனால சாமி போய் அப்படி கேட்டாரு, அவர் இப்படி பதில் சொன்னார். அதனால ஒருத்தரை நம்ம படிச்சுட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. கீதையில கூட 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வருது, நீங்க படிச்சுக்கலாம், கேட்டுக்கலாம், இல்ல கேள்விப்பட போறீங்க. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சம்மாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கு கிருஷ்ணா, நான் அப்ப ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணன் அதுக்கு பதில் சொல்லுவாரு, எங்கேயுமே அவரை புறத்தோற்றத்துல கண்டுபிடிக்கலாங்கிற பதில் வரவே வராது. அது வந்து ஒரு மெச்சூரிட்டி, அது ஒரு இன்னர் குவாலிட்டி. அது எப்படிப்பட்ட குவாலிட்டிங்கிறது மட்டும்தான் சொல்லுவார். அப்போ கைவல்ய நவநீதம்னு ஒரு வேதாந்த புத்தகம் இருக்கு, தமிழ் வேதாந்த புத்தகம். பூதலம் புறப்பினும் புறப்பர் பாணிபம் செய்யினும் செய்வர் பிள்ளையை போல் பித்தனை போல் அப்படின்னு எல்லாம் ஞானிய விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க. வித்து வரன் வரியான் வரிஷ்டன் அப்படின்னு எல்லாம் கூட அதுல வரையறை செய்யறாங்க. ஞானிகள்ல பல விதம் இருக்கு அப்படின்ட்டு. நான் இதை ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், லேச ஞாபகப்படுத்துறேன். கிருஷ்ணோ போகி, கிருஷ்ணர் போகத்துல இருந்தார். சுகக தியாகி, சுகர் எல்லாத்தையும் விட்டுட்டார். நிருபோ ஜனக ராகவோ, ராஜாவாங்க இருந்தாங்க ஜனகரும் ராமரும். வசிஷ்ட கர்மச்சாரீச்ச, வசிஷ்டர் கர்மகாண்டத்துல மூழ்கி இருந்த யாக யஜ்ஞம், அக்னிஹோத்திரம் உண்டா, ஜோதிஷ்டோமம் உண்டா, சாதுர்மாசியம் உண்டான்னு பண்ணிட்டு இருந்தார். ஆனா இவங்க 4 பேருமே ஞானத்துல சமமானவங்க அப்படின்ட்டு. அப்ப ஞானி அப்படிங்கிறவங்கள வெளி தோற்றத்தை வச்சு அவங்க அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டா அவங்க ஞானி கிடையாது, கிழிஞ்ச ட்ரெஸ் கொடுத்துருந்தா தான் ஞானி, இப்படி எல்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் அறியாமையினால் நினைக்கிறது. ஞானி அப்படியெல்லாம் வெளி அடையாளங்களால நினைக்க தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி வேணாலும் ஞானி இருக்கலாம்.
அத்திரி முனிவர் ஒரு இது இருக்கு. நம்ம கன்னியாகுமரியில சுச்சீந்திரம்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலோட சம்பந்தப்பட்ட கதையாக கூட இதை சொல்லுவாங்க. அத்திரி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி அனசூயா. அவங்க சிறந்த கற்புக்கரசியா இருந்தாங்க. அப்போ இந்த நாரதருக்கு கொழுப்பு சும்மா இருக்க விடாத, அவருக்கு டைம் பாஸ் ஆகல. என்ன பண்ணாரு, கொஞ்சம் இரும்பு கடலை கொண்டு பார்வதி கிட்ட கொண்டு போய் சும்மா இதை கொஞ்சம் வறுத்து கொடுங்களேன் அப்படின்னு. உடனே பார்வதி சொன்னாங்க, டைம் பாஸ் ஆகலையா, நிலக்கடலை கொண்டு வந்தா வறுத்து தரலாம், இரும்பு கடலையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதனால அவர் லக்ஷ்மிகிட்ட போனார். லக்ஷ்மி அதே மாதிரி பண்ணாங்க. சரஸ்வதிட்ட போனார். சரஸ்வதி இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில இவரு அனசூயாட்ட போனார். அனசூயாட்ட கொடுத்த உடனே அவங்க அதை வறுத்து கொடுத்துட்டாங்க, கடலையா கொடுத்துட்டாங்க. நாரதர் அதை எடுத்துட்டு வந்து பழையபடி காரியத்தை முடிக்கணுமே, அடுத்த ஒரு ரவுண்ட் இவங்க எல்லாத்தையும் வந்து பாருங்க, அனசூயா பண்ணி கொடுத்துட்டா, அவ கருப்பு கரசி பண்ணி கொடுத்துட்டா அப்படின்ட்டு கொடுத்த உடனே 3 பேருக்கும் பயங்கர கோபம். நாரதர் மேல இல்ல, அனசூயா மேல. எப்படியாவது இந்த அனசூயாவை நாம கவுத்து விட்டுறணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். இந்த மாதிரி கதைகளுக்கு பின்னாடி எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ஒருவருடைய உயர்ச்சியை சொல்றதுக்காக வேண்டி நாம வேற பல பேரை கீழே போடுவோம். அதுக்காக வேண்டி அவங்க எல்லாம் கீழே அர்த்தம் கிடையாது. ஒருத்தருடைய அதானே கர்ணனுடைய உயர்ச்சியை சொல்றதுக்காக வேண்டி கர்ணன் சினிமா எடுத்து நம்ம மூளையை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு உயர்ச்சியை சொல்லும் போது மற்றவங்களை எல்லாத்தையும் கீழே போட்டுருவாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய கதைகள் இருக்கு புராணத்துல. அந்த கதையில நம்ம எதை உயர்த்த விரும்புறாங்கிறத துல்லியமா புரிஞ்சுக்கணும். மற்றவங்களை கீழே போட்டதையே மனசுல நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதனால மும்மூர்த்தி நிகழ் இப்படி மோசமா நினைக்க கூடாது. இந்த கதை அது நோக்கம் அது இல்லை, அது சுயா எவ்வளவு உயர்ந்தவங்கன்னு சொல்றது இந்த கதையுடைய நோக்கம். அப்போ அனசூயா எப்படியாவது கவுத்து விட்டுறணும்னு நினைச்சாங்க. அவருடைய அந்த சக்தி இல்லாம ஆக்கிடணும்னு நினைச்சாங்க, கற்புக்கிற சக்தியை இல்லாம ஆக்கிடணும்னு நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க, 3 பேரும் அவங்க வீட்டுக்காரரை பிராண்ட ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ எதை பண்ணீங்களோ தெரியாது, அனசூயாற்றல் அந்த சக்தியை நீங்க எடுத்துடணும் அப்படின்னு. அப்போ 3 பேரும் ரொம்ப கவலையோட அப்படி வரும்போது வழியில சந்திக்கிறாங்க. ஓ 3 பேருக்கு இதான் நிலைமையா, 3 பேருக்கு வீட்டுக்காரர் இப்படிதான் பண்றாங்களா அப்படி சொல்லிட்டு 3 பேருக்கும் கூடி ஆலோசனை பண்ணாங்க. அவங்க அப்போ சாது வேஷத்துல அனசூயாட்டா வராங்க. கடவுளே கூட அனசூயாட்டா வரணும்னு நினைக்கும் போது சாது வேஷத்துல வராங்க. அப்போ சாது வேஷத்துல வந்தாங்க. வந்து அந்த அம்மாட்ட எங்களுக்கு பிக்ஷை போடணும், எங்களுக்கு பிக்ஷைக்கெல்லாம் சில நியமம் இருக்கு. எப்படி மெய்ப்பொருள் மன்னிக்கணும், சிறு தொண்டர்கிட்ட வந்து சிவபெருமான் வந்து எங்களுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு, அந்த நியமப்படி பிக்ஷை தந்தாதான் நான் வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைக்கறி கேட்டாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு சில நியமங்கள் இருக்கு, அது வேண்டியது எங்களுக்கு உணவு தரணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சரி எப்படி வேணாலும் தரேன் அப்படின்னாங்க. அப்போ பிறந்த மேனியோட உணவு பரிமாறணும் அப்படின்னாங்க. ஓ அதுக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணாங்க, கவுண்டருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து 3 சாது வேஷத்துல வந்த அவங்களுக்கு கற்புக்கு வலிமையினால தெரிஞ்சிட்டது மும்மூர்த்திகளும் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னு. 3 பேருக்கு தலையிலையும் தண்ணியை தெளிச்சாங்க, 3 பேரும் குழந்தையா மாறினாங்க, 3 பேருக்கும் அவங்க சாப்பாடு ஊட்டினாங்க அப்படின்னு அந்த கதை போகும். கற்பினுடைய வலிமை எப்படிப்பட்டது அப்படின்னு உணர்த்துறதுக்கு இந்த கதை. நாம கண்ணகியுடைய வாழ்க்கையில கூட இப்போ அனசூயான்னு சொன்னா டம்ளர்கள்லாம் நம்ப மாட்டாங்க. அந்த டம்ளர்களுக்காக வேண்டி நான் ஒரு கதை வச்சிருக்கேன். அதுதான் சிலப்பதிகாரம். கண்ணகி மதுரையை எரிச்சிட்டா. அனசூயாவை கற்புடைய சக்தி நீங்க நம்ப போங்க, கண்ணகியுடைய கற்ப நம்பின பேர் வேணும் நம்பிங்க. சரி, அது மாதிரி ஒரு நாயனார் இருந்தார். அவருக்கு உண்மையான பேர் வேற, ராஜா. அவருடைய எதிரி நாட்டு ராஜா பல தடவை இவரை சண்டை போட்டு இவரை ஜெயிக்க முடியல. இவரை ஜெயிக்கவே முடியாதுங்கிற போது இவருடைய பலகீனம் எதுன்னு யோசிச்சார். இவரு பெரிய சிவபக்தர். அப்படி பட்ட போட்டிருக்குன்னா காலில் விழுந்துருவார் யாரா இருந்தாலும் சரி. அப்ப என்ன பண்ண, அந்த ராஜா சிவனடியார் வேஷத்துல சாது வேஷத்துல கையில ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு கத்திய வச்சு மறைச்சு வராரு. அதனால சாது வந்த உடனே நார்மல் செக்யூரிட்டி செக்கெல்லாம் கொட்ட விட்டாங்க. பல தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைக்கிறவங்க எல்லாம் இந்தியாவில நல்ல பொட்டெல்லாம் போட்டு காவியெல்லாம் உடுத்து பிடிபட்டிருக்காங்க, இனிமேலும் பிடிபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒரு ஹிந்துக்கள் கூட்டத்துக்குள்ள நுழையணும்னா இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டிருப்பாங்க, யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி இந்த இவரும் சிவனடியார் வேஷத்துல வந்தாரு. இப்ப மெய்காவலர்கள் யாரும் சந்தேகப்படல. தத்தன் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு என்னவோ இந்த ஆளை பார்த்தா மூஞ்சி மொழியும் சரியில்லையே தோணுச்சுது.
இவர் செக் பண்ணலாம் நினைச்சாரு. ராஜா இல்ல இல்ல நீ போய் வாசல்ல நின்று அப்படின்ட்டாரு. இவர் நான் உங்களுக்கு ஒரு பெரிய நூல் சிவ நூல் இருக்கு, இதுவரைக்கும் உலகத்துல யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் அந்த நூல் தெரியும், அந்த நூலை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவர் சொன்னாரு. சொன்ன உடனே ராஜா சரி அப்ப இந்த நூலை படிக்கும்போது வேற யாரும் இருக்கக்கூடாது, கதவெல்லாம் சாத்தி வச்சிடணும், நம்ம ரூம்ல நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி அவருடைய அந்த மெய்க்காவலான தத்தன் எனக்கு ஞாபகம், அவரையும் வெளியே வச்சிருவாங்க. ஆனா அவருக்கு மனசுக்குள்ள சந்தேகம், உள்ளுக்குள்ள ஏதாவது அசம்பாவித சத்தம் வருதான்னு அவருக்கு ஒரு காது இங்கேயே இருந்தது. இந்த ராஜா எதிர்பார்த்தது மாதிரியே புக்கை பிரிச்சாரு, கத்தியை எடுத்தாரு, ராஜாவை சதக் சதக் குத்திட்டாரு. சிவாஜி வாழ்க்கையில் இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்சல் கான் ஒரு ஆசாமிகிட்ட சிவாஜி ஆயுதம் ஏந்தாம சமாதானம் பேச வரேன் அப்படின்னு பேசி சொல்லியிருப்பாரு. 2 பேரும் ஆயுதம் ஏந்தாம வந்து சந்திக்கணும் ஒரு கூடாரத்துல அப்படின்னு. அப்சல் கான் என்ன ஆஜானுபாகமான ஆளு, சிவாஜி சுண்டலி மாதிரி இருப்பாரு, தீர்த்து கட்டிடலான்னு ஆளெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அந்த ஆள் நிற்பார். சிவாஜி வீசின கையும் வருங்கையுமா வர்றது மாதிரி கூட அவருக்கு 1 or 2 ஆட்களோட அவங்களும் சாதாரணமா வருவாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே திட்டமிட்டபடியே அப்சல் கான் இவரை கொல்ல அப்படியே கெட்டி இருக்கிற மாதிரி இருக்கிட்டு, அவர் தான் பெரிய உடம்பாச்ச, சுண்டலிமே சின்ன பள்ளி குஞ்சு மாதிரி இருப்பாரு சிவாஜி, அவருக்கு அப்படி கெட்டி இறுக்கிக்கிட்டு முதுகுல கத்தியால குத்தணும்னு நினைக்கும் போது அந்த இருக்கல்லே சிவாஜிக்கு புரிஞ்சு போகும் இல்லையா, அவரு ஏற்கனவே தயாரா வந்திருந்தாரு, புலி நகத்தை அதாவது கிளவுஸ் மாதிரி இரும்பு ஒரு கிளவுஸ் வச்சிருந்தாரு, அந்த கிளவுஸ்ல அப்படி வச்சாருன்னா புலி நகை மாதிரி நகம் வந்துடும், நிறைய கத்திகள் வந்துடும், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாரு. அத அப்படியே அப்சல் கான் வயிற்றுக்குள்ள விட்டு எப்படி நரசிம்மர் இரணியனுடைய குடலை புடுங்கி வெளியே போட்டாரோ அது மாதிரி வெளியே போட்டாரு. இவருடைய கூட வந்தவர் உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு கவனிச்சுட்டு இருந்தாரு. சத்தங்கள் வாரது தெரிஞ்ச உடனே உஷாராயி அவரு உள்ள வந்தாரு. மற்ற பாதுகாவலர்கள் சிவாஜியை தாக்குறதுக்கு முன்ன அவர் இவருக்கு சப்போர்ட் கொடுத்து அப்புறம் அவங்களை எல்லாம் தாக்கி இவங்க வெளியே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி இந்த தத்தன், நான் பேர் சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன், அந்த மெய்ப்பொருள் நாயனார் ராஜாவை எதிரி ராஜா குத்தின உடனே உள்ள வராரு, வந்து அவரை கொல்ல போறாரு. போகும்போது மெய்ப்பொருள் நாயனார் சொல்றாரு, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள், அவன் சிவபெருமான வேஷத்துல இருக்கான், இப்போ நாம அவரை கொல்றது சிவ அபச்சாரம், அதனால நீ என்னுடைய உண்மையான மெய்க்காவலனா இருந்தா அவரை எல்லை கடத்தி, நம்ம நாட்டு எல்லையை கடத்தி கொண்டு பத்திரமா விட்டுட்டு வா, அது உன்னுடைய வேலை. எனது விஷயம் எப்படியும் உடனே கசிஞ்சிட போகுது, மக்கள் கோவசப்பட்ட போறாங்க, இவருக்கு எதை தீங்கு பண்ணிட விட, அதெல்லாம் வெளியே தெரிஞ்சு பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்ன கொண்டு நாடு கடத்தி விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பி வச்சு, நீ வர்ற வரைக்கும் நான் காவல் உயிரோட இருப்பேன்னு சொல்லி இவர் அதை மாதிரி கொண்டு விட்டுட்டு வந்து, ராஜா அப்படி விட்டுட்டேன்னு சொன்ன பத்திரம் விட்டுன்னு சொன்ன பிறகுதான் அவருடைய உயிர் பிரிஞ்சது அப்படின்னு நாயன்மார்கள்ல 63 நாயன்மார்கள் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் கூட சாது வேஷத்துலதான் வந்து இது பண்ண முயற்சி பண்ணாங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்சதுதான் ராவணன் சீதையை கடத்தும் போது அவரும் சாது வேஷத்துலதான் வராரு, அப்பதான் ஏமாற்றுறதுக்கு எளிமையா இருக்கும் அது அப்படின்னு. அது மாதிரி அனுமன் விஷயத்துல நம்ம பாக்குறோம், அவர் முதல்ல ராமரை பார்க்கும்போது சாது வேஷம் அல்லது பிராமண வேஷத்துலதான் வராரு. ஏன்னா அப்பதான் முன்ன பின்ன தெரியாம இருந்தா கூட ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த சாதுக்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நாகா சாதுக்கள்னு இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி பாரம்பரியம் கதை இருக்கு, கட்டுக்கதைகளை நம்பாதீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. தந்திர சாதுக்கள் இருக்காங்க, வாமாச்சாரத்தை கடைபிடிக்கிறவங்க, காப்பாளிக்கர்கள் இருக்காங்க, அவங்கதான் பொதுவா பயங்கரமானவங்க. வைஷ்ணவ சாதுக்கள் இருக்காங்க, ரொம்ப அப்பாவி. சைவ சாதுக்கள் இருக்காங்க, அப்பாவி அப்பாவி அப்பாவி. தசனாமி சம்பிரதாயம் ஆதிசங்கரால உருவாக்கப்பட்டது இருக்கு, அவங்கள பாதுகாக்கிறது தான் நாகா சாதுக்கள், அது மதுசூதன சரஸ்வதியால உருவாக்கப்பட்டாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நான் விரிவா சொல்றேன். இப்படி சாதுக்கள்ல பல விதமான சாதுக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதை நாம மனசுல பதிய வச்சுக்கணும். இது போக இதுக்கு அப்பாற்பட்ட ரிஷிகள் இருக்காங்க, வசிஷ்டர், அகஸ்தியர், இந்த மாதிரி எல்லாம் அவங்களெல்லாம் நம்ம ரிஷிகள்னு சொல்றோம், சாதுக்கள்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி
கபீர் அப்படின்னு முஸ்லீம்கள் மத்தியில பிறந்தாரு, கிருஷ்ண பக்தரா இருந்தாரு. துக்காராம் அப்படின்னு ஒருத்தரை நாம பாக்குறோம். அவர் வாமபத்திகள்னு அவருடைய பின்ன ஃபாலோவர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் வட பாரதத்துல பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏராளமான முஸ்லீம்கள் சாது வேஷத்துல ஏமாத்துறவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி கூட கேள்விப்பட்டேன், சாதுக்களை முஸ்லீம் ஆக்குறாங்க. சாய்பாபா ஒரு உதாரணம். அப்புறம் கொச்சாமம்னு கேரளால ஒரு இடம் இருக்கு, அங்கேயும் ஒரு ஹிந்துவை அவங்க இன்னைக்கு பாபான்னு சொல்லி மாத்தி முஸ்லீம்கள் கட்டுப்பாட்டுல எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஹிந்து வேஷத்துல முஸ்லீம் பயங்கரவாதிகளும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல 2 பிரச்சனை வருது. ஒண்ணு, நாம தவறான ஆட்கள்கிட்ட ஏமாறுறது. இன்னொன்னு, அதனால நல்லவங்களை எல்லாம் நாம தவறாக நினைக்கிறோம். 2மே தப்பு. நாம இந்த 2 திசையிலையும் போகக்கூடாது. எந்த ஒரு விஷயம் இதுல நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, ரொம்ப உயர்ந்த விஷயம் சந்நியாசம், துறவு. அந்த இதுனுடைய வாழ்க்கை முறையினுடைய உயர்வு அந்த அளவுக்கு சிறந்தது. திருக்குறள்ல பிறகு இல்லறந்துறவரம் பேச போற திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து வான் சிறப்புக்கு அடுத்தபடியா நீத்தார் பெருமைன்னு ஞானிகளுக்காக வேண்டி 10 பாடலே எழுதி வச்சார். அதுல அப்ப வள்ளுவருக்கு மனசுல எது உயர்ந்ததுங்கிற தெளிவு இருந்தது, துறவரம் தான் உயர்ந்ததுங்கிற தெளிவுல தான் அதை வச்சிருக்கிறார். நம்முடைய எல்லா சாஸ்திரங்களுமே தெளிவா சொல்றது துறவரம் தான் உயர்ந்தது. அதனால ஆசிரம தர்மங்கள்ல கடைசியா துறவரத்தை வச்சிருக்காங்க. கடைசி படி, அது மேல் படி அது. ஆனா அந்த ஆசிரமத்துக்கு உதவுறதுக்கு இல்லறத்தார்களை ஊக்குவிக்கணும். அதனால இல்லறம் அல்லது நல்லறம் என்று அப்படி எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. பொதுவா இந்த கீதையில வரும் அபிருச்சி அர்த்தம் அப்படின்னு, அவங்களுக்கு அதுல ஒரு ஆசை வரட்டுங்கிறதுக்காக வேண்டி பலன்கள் எல்லாம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. நமக்கு அப்பதான் அதுல ஒரு ஆர்வம் வரும், அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிப்போம். பொதுவாக மனுஷனுடைய சைக்காலஜி அதுதானே. அதனால அவன் செய்ய வேண்டிய கடமை அவன் செய்தால் அவனுக்கு உயர்ந்த பலன்கள் வரும் அப்படின்னு நம்ம சொன்னாதான் அவன் தன்னுடைய கடமையே செய்வாங்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை அப்படி சொல்லி இருப்போம். அந்த பொருத்தமான இடங்களை பொருத்தமான அர்த்தத்தை எடுத்துக்கணும். சங்கர் பல இடங்கள் இதை தெளிவா ஆக்குறாரு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பின்னணியில நாம் திருதராஷ்டிர வாக்கு மூலத்தை தொடர்வோம். அப்போ மன்னிக்கணும், திருதராஷ்டிரன் தொடர்றாரு. எப்போ விராடனுடைய ராஜ்யத்துல திரௌபதியோட மாறு வேஷத்தோட வசித்த அந்த பாண்டவர்களை என்னுடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேள்விப்பட்டனோ, அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 1 வருஷம் 12 மாசம் இவங்க மாறு வேஷத்துல விராட தேசத்துல ஒளிச்சு வாழ்றாங்க. நான் லேச சொன்னேன், ராஜாவுடைய கூட கங்கன் அப்படிங்கிற பேர்ல யுதிஷ்டர் இருந்தார். சமையல்காரன் வல்லாளனாக பீமன் இருந்தான். மாட்டை பார்க்கிற கொட்டகையில குதிரையை பார்க்கிற கொட்டகை, இந்த 2ஐயும் நகுல சகதேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அர்ஜுனன் ஏற்கனவே தேவலோகத்துல ஒரு சாபம் வாங்கியிருந்தாரு. அந்த சாபத்தை வரமா மாத்தி பிருகன்னலா அப்படிங்கிற பேர்ல அந்த ராஜாவுடைய மகள் உத்தரைன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு நடனம், கந்தர்வ கலைகள், ஆர்ட், பாட்டு, மியூசிக், டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டாரு. அவர் தேவலோகத்துல அதையும் படிச்சுட்டு வந்திருந்தாரு, அதை சொல்லிக் கொடுக்குறவரா இருந்தார். இந்த உத்தரை தான் பின்னாடி அந்த ராஜாவால அர்ஜுனனுக்கு பெண் கேட்கப்பட்ட போது அர்ஜுனன், இல்ல எனக்கு அபிமன்யுன்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு வேணா கட்டி வைக்கல, நான் அவளுக்கு பாடம் எடுத்திருக்கிறேன், அதனால அவள் குருவுக்கு சிஷ்யை மகள் ஸ்தானம், அதனால அது என்னுடைய மகனுக்கு வேணும்னா கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி அபிமன்யுக்கு கட்டி கொடுக்கலான்னு முடிவாகி அபிமன்யுக்கு அந்த உத்தரையை கட்டி கொடுக்குறாங்க. இந்த அபிமன்யு உத்தரைக்குத்தான் பரீட்சித்துன்னு ஒரு குழந்தை உருவாகி இருந்தது. மகாபாரத போர்க்காலத்துல போருடைய முடிவுல அஸ்வத்தாமன், பிராமணனான அஸ்வத்தாமன் எப்படி துரோணர் முறை தவறி நடந்தாரோ அதே மாதிரி இந்த அஸ்வத்தாமன் முறை தவறி நடந்து ராத்திரி 5 பஞ்சபாண்டவருடைய 5 பேரையும் பிள்ளைகளையும் கொல்றாரு. அதுக்கு
இவங்க தண்டனை கொடுக்கறதுக்காக வேண்டி அவரை தேடி இது போகும்போது பிரம்மாஸ்திரத்தை விட்டு உத்தரையினுடைய கருவில இருந்த குழந்தையும் கொல்ல முயற்சி பண்றார். அந்த சமயத்துல கிருஷ்ணன் அந்த குழந்தையை காப்பாத்துறாரு. அப்போ அந்த குழந்தை தன்னை சங்கு சக்கர கதாதாரியா ஒருத்தர் வந்து காப்பாத்துறதை கவனிச்சது. அதனால பிறகு வெளியே வந்த போது இது அந்த மூஞ்சி தானா, இது அந்த மூஞ்சி தானான்னு சோதிச்சு சோதிச்சு பார்க்குமா. அதனால அந்த குழந்தைக்கு பரீட்சித்து அப்படின்னே பேரு வந்ததுன்னு சொல்லுவாங்க. பிறகு இவங்க சொர்க்காரோகணம் போகும்போது யுதிஷ்டிரர் அந்த பரீட்சித்துக்கிட்ட தான் அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு போவார். இது அதுல சில குறிப்பு சொன்னேன். உடனே இவங்க ஒழிச்சிருந்தாங்க, ஏன் பிள்ளைகள் கண்டுபிடிக்கல. இப்ப வெற்றிகரமாக அஜ்ஞாத வாசத்தை அவங்க பண்ணினாங்கிற போதே எனக்கு ஏன் பிள்ளைகள் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை வரல அப்படின்னு. இதே விஷயத்த தொடர்ந்து திருதராஷ்டிரன் பேசுறாரு. நாம அடுத்த வகுப்புல அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்தது சம்ஸ்காரம் விஷயத்தினுடைய தொடர்ச்சி. நான் போன வகுப்புல இந்த அபிமன்யு இதை பத்தி சொன்னேன். உங்களை சிலர் பார்த்திருக்க கூடும் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வேற வேற சந்தர்ப்பத்துல அந்த குழந்தைக்கு வேற வேற சென்சரி பர்செப்ஷன் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது கூட சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது நான் சொன்னேன், சயின்ஸ் ரொம்ப நம்பிக்கைக்குரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. சயின்ஸையும் நாம எப்படி நம்ம எல்லாருமே பெரியவங்க சொன்னா அதை ரொம்ப ரேஷனலா கேள்வி கேட்டுதான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம், தப்புன்னு நான் சொல்லல. பாரம்பரியமா வர்ற விஷயத்த ரேஷனலா கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம். ஆனா சயின்ஸ்ன்னு வந்தா நம்ம எல்லாம் முட்டாள்களாயிடுறோம். கேள்வி எப்படி பகுத்தறிவு கூமுட்டைகள் விஷயத்துல நாம எந்த கேள்வியும் கேட்கறது இல்லையோ அதே மாதிரி தப்ப இந்த விஷயத்திலையும் பண்றோம். அணுன்னு ஒண்ணு இருந்தது. ஜான் டால்டன் ஒரு விஞ்ஞானி வந்தாரு, அடிச்சு சொன்னாரு, அணுவை பிளக்கவோ பகுக்கவோ முடியாது அப்படின்னாரு. அடுத்தது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு ரூதர் போர்டுன்னு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னாரு, இல்ல அணுவை பிளக்க முடியும், பகுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. ஆனா நம்ம நாட்டு புலவர்களுக்கு சயின்ஸ் தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. கம்பர் பிரகலாதனுடைய கதையை ராமாயணத்துல சொல்லும் போது, தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் அணுவை சத கூறிட்ட கோணினும் உளன் என் நாராயணமூர்த்தி அப்படின்னு பிரகலாதன் சொல்றதாட்ட அந்த வரிகளை அமைச்சிருக்கிறார். அணு தூண்ல துரும்புல மட்டும் இல்ல அப்பா, ஒரு அணுவை 100 துண்டாக்கி அதுல ஒரு துண்டு அதுக்கு கோணுன்னு ஒரு பேரும் கொடுத்து அந்த இதுக்குள்ள கூட என்னுடைய நாராயணன் இருக்கிறான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இறைவன் எங்கேயுமே வியாபிச்சு இருக்கிறார், இறைவன் இல்லாத இடமே இல்லைன்னு நம்ம வேதாந்தத்துல படிக்கிறோம். அந்த விஷயத்த பிரகலாதன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஔவையார் திருக்குறளுடைய பெருமையை சொல்ல வந்தப்போ என்ன சொல்றாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படிங்கிறாங்க ஔவையார். அதனால நம்முடைய முன்னோர்களுக்கு அணுவை பற்றி என்ன ஒரு ஐடியா இருந்திருக்கு, அவங்க பிளக்க முடியும் எல்லாம் நினைச்சிருந்திருக்காங்க. நம்முடைய ஷட் தர்ஷனத்துல ஆஸ்திக தர்ஷனம்னு சொல்லிட்டு ஒரு 6 சொல்லிடணும். நியாய, வைசேஷிக, சாங்கிய, யோக, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. நம்ம வேதாந்தம்னு படிக்கிறது உத்தர மீமாம்சா. இந்த 6ல டெவலப்டு ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட் தான் நம்ம படிக்கிறோம். அதுக்கு பின்னாடி கீழே இருக்கிறதுல ஒண்ணுதான் அந்த நியாயம்ங்கிறது. அவங்க பொதுவா இந்த அணுக்களை பத்தி தான் நிறைய டீல் பண்றாங்க. ஒரு தகவலுக்கு சொல்றேன், அணுவை பத்தி நம்ம ரொம்ப பழைய காலத்திலேயே நிறைய டீல் பண்ணியிருக்கிறோங்கிற தகவலுக்கு வேண்டி சொல்றேன். சரி, ஆனா விஞ்ஞானம் 19வது நூற்றாண்டுல 1800 வருஷத்துல இந்த மாதிரி குழம்பிட்டு இருந்தது. அப்படியா இப்படியா நல்லா. உலகம் உருண்டைன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. கலிலியோ வந்து சொல்றது வரைக்கும். அப்படி சொன்னதுக்காக வேண்டி அவரை கொல்ல போனாங்க. அவர் புத்திசாலி, போப்புக்கு சர்ச்சில் போய் எழுதி கிறிஸ்தவர்கள் தான் அவரை கொல்ல நினைச்சு. ஏன்னா பைபிள்ல உருண்டை சொல்லல, நீ மட்டும் எப்படி உருண்டிக்கலாம், அது பைபிளுக்கு விரோதம். பைபிளுக்கு விரோதம் எதுவோ அது வந்து உண்மைக்கு விரோதம், உண்மைக்கு விரோதம் எதுவோ அது கடவுளுக்கு விரோதம். எப்படி நம்ம பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க. பைபிள்ல இவங்க என்னத்தையும் கூமுட்டத்தனத்தை சொல்லி வைப்பாங்களாம், முட்டாத்தனத்தை எழுதி வச்சுட்டு இருப்பாங்களாம். அதை எல்லாரும் கேள்வி கேட்காம ஏத்துக்கணுமா. அதை நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதுக்குள்ள பொய்னு நிரூபிச்சிட்டோம்னா, உண்மையை வெளியே சொல்லிட்டோம்னா
நீங்க கடவுளுக்கு எதிராக பேசிட்டீங்க, உங்களுக்கு கொல்லதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு இந்த கலிலியை கொல்ல போனாங்க. இவரு பார்த்தாரு, இந்த முட்டாள் கூட்டத்துக்கிட்ட போய் எதுக்கு நம்ம அடம் பிடிக்கணும், கொண்டாங்க பேப்பர் பெண்ணை கொடுக்க, நீட்ட நான் மன்னிப்பு எழுதி கேட்டு எழுதி தத்துறேன்னு சொல்லிட்டு இந்த உலகம் உருண்டை இல்லை அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டு வெளியே சொன்னா, நான் எழுதி கொடுத்துட்டேன் சர்ச்சுக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட உலகம் உருண்டை இல்லைன்னு, ஆனாலும் உலகம் உருண்டையா தான் இருக்கு அப்படின்ட்டாரா. அந்த புத்திசாலித்தனம் நமக்கும் வேணும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. அவர் அப்புறம் வாழ்ந்தாரு, அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாரு. ஆனா வேற ஒரு ஆசாமி இருந்தார், எனக்கு பேரு ஞாபகம் வரல. அவர் இந்த மாதிரி ஒன்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரை சர்ச்சு கொல்ல போச்சுது. அவரு எனக்கு உயிரே போனாலும் சரி, மகாத்மா காந்தி சொல்றாரு இல்லையா, உலகமே என்ன எதிர்த்து நின்னாலும் சத்தியத்தின் பக்கம், என் பக்கம் சத்தியம் இருக்குன்னு நினைச்சா நான் உலகத்தை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு. அதே மாதிரி அவரு, நீ என்ன கொல்ல என்ன கொண்டுக்கோ, உண்மை என்னைக்கும் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு மாறவே மாட்டேன்ட்டாரு. அவர் கொண்டே போட்டாங்க. எனக்கு பேரு இப்ப ஞாபகம் இல்லை. லூயி பாஸ்டர் அந்த மாதிரி யாராவது, வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் அவரை மாதிரி யாராவது இருக்கலாம். விவேகானந்த சாமி இந்த விவரங்கள் சொல்றாரு அவருடைய கொழும்பு டு அல்மோரா ஸ்பீச்ல. சரி, பெனிசிலின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அதுதான் உலக சர்வரோக நிவாரணினாங்க. அப்புறம் பார்த்தா இல்ல அது அலர்ஜி, அது சைடு எஃபெக்ட் இருக்கு, எரித்ரோமைசின் அதுதான் உலகமாக மருந்துன்னாங்க. அப்படியே பாராசிட்டமால் ஆஸ்பிரின் வரைக்கும் வந்தாச்சு. இந்தியாவில் பேராசிட்டமால் ஆஸ்பிரின்லாம் ஜெஜேன்னு விற்பனை ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பேராசிட்டமால் ஆஸ்பிரின் சாப்பிடாத பெண்களே இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட மருந்து. ஒரு தலைவலினா உடனே நம்ம ஆட்கள் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே மெடிக்கல்ல போய் வாங்கி சாப்பிட்றது இதுதான். அமெரிக்காவில் இதுவே தடை செய்யப்பட்ட மருந்து. அங்கிருந்து இங்க கொண்டு டம்ப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கிலீஷாக இருக்கிற இடம் நாடுல அதனால இப்படிலாம் செய்வாங்க. அது மாதிரி இந்த விமானம் தயாரிச்ச கதை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பைத்தியக்காரத்தனை ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா நாம மகாபாரதத்துல ராவணன் சீதைய கடத்திட்டு போறான். அந்த தேருடைய தடம், விமானத்தினுடைய தடம் ரன்வே கொஞ்சம் தூரம் தெரிஞ்சுதான். அப்புறம் அது தெரியலையா, விமானம் அப்படித்தானே கொஞ்சம் தூரம் ஓடி டேக் ஆஃப் ஆகும். டேக் ஆஃப் ஆன பிறகு அதனுடைய சக்கரத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரி ஒரு வர்ணனை ராமாயணத்துல வர்றதை பாக்குறோம். குபேரன் இருந்ததை தட்டி பறிச்சு அபகரிச்சு வச்சிருந்தா ராவணன். நமக்கு வைமானிக சாஸ்திரம்னு நூல்கள் எல்லாம் இருக்கு, இன்னமும் கிடைக்குது. எவ்வளவு அழிஞ்சு போனதுல அழியாம இன்னமும் கிடைக்கவும் செய்யுது. இஸ்ரோ நூலகத்துல அந்த நூல் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆராய்ச்சி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்மையில நிறைய ஆராய்ச்சிகள்ல உலகம் முழுக்க விமானங்களுடைய படங்கள் கிடைச்சிட்டு இருக்கு, சித்திரங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ நாம இப்படி அட்வான்ஸா இருந்த ஒரு சமுதாயம் 200 வருஷத்துக்கு முன்னாடி ரைட் சகோதரர்களா விமானத்தை கண்டுபிடிச்சாரு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். நிக்கோலஸ் டெஸ்லான்னு ஒருத்தர் இருந்தார். நாம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். நிக்கோலஸ் டெஸ்லா பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிற ஒரு ஆசாமி தான் அவரை கொண்டது. திட்டம் போட்டு கொண்டது, சதி திட்டம் பண்ணி கொண்டது, வேதனைப்படுத்தி கொண்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் டிசி கண்டுபிடிச்சார், டைரக்ட் கரண்ட். நிக்கோலஸ் டெஸ்லா ஏசி கரண்ட் கண்டுபிடிச்சார். அப்ப தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு போட்டியா இவர் வந்துட்டாருன உடனே இவருடைய கண்டுபிடிப்பு மோசங்கிறதுக்காக வேண்டி வேணும்னே மிருகங்களை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொள்ளு, ஏசி கரண்ட் மோசங்கிறது, டிரான்ஸ்ஃபார்மரை வெடிக்க வச்சு ஏசி கரண்ட் மோசங்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி நிக்கோலஸ் டெஸ்லாவை நாசமாக்கினார். நிக்கோலஸ் டெஸ்லாங்கிறது ஒரு பெரிய ரிஷி. அவருடைய விஷயங்களை பத்தி இப்போ ஆராய்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு அற்புதமான விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, யோசிச்சிருக்கிறாரு. ஒரு என்ன சொல்றது, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்கூட்டி அவர் சில விஷயங்கள் தீர்க்க தரிசனம் மாதிரி யோசிச்சிருக்கிறாரு. அதை பத்தி விவரங்கள் நீங்க தேடி கண்டுபிடிச்சுங்க. அந்த நிக்கோலஸ் டெஸ்லா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கிற அந்த கரண்ட்டுக்கு முக்கியமான காரணம். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்ட கொலை பண்ண முயற்சி பண்ற, கொண்டுட்டாரு. இதுதான் சயின்ஸ். ஏன்னா டிசியை விட ஏசி மோசம், அது இந்த சயின்ஸோட அந்த சயின்ஸ் மோசம். பொதுவா நாம பாத்தீங்கன்னா நம்முடைய சம்பிரதாயத்துல 3 விதமான பிரமாணம் சொல்றோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம் அல்லது ஆகம பிரமாணம் அப்படின்னு, ஸ்ருதி பிரமாணம். அது நீங்க திருக்குறள் பரிமேலழகு உரை படிச்சாலும் தெரியும், வேதாந்த பாரம்பரியத்துல நீங்க கேள்விப்பட்டாலும் தெரியும். நாம கண்ணால பாக்குறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல நம்முடைய பாரம்பரியத்துல. ஏன்னா நம்முடைய கண்ணு நம்மளை ஏமாத்த முடியும். நான் அடுத்த வகுப்புல நம்ம கண்ணு நம்மளை எப்படி ஏமாத்துங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நம்முடைய கண்ணு நம்மளை ஏமாத்த முடியும், நம்முடைய மூளை நம்மளை ஏமாத்த முடியும்.
நம்ம பல தடவை அன்றாட வாழ்க்கையில ஏமாந்துட்டு இருக்கிறோம். வானது ஒரு சட்டியை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு வானம். வானம் நீல நிறத்துல இருக்கு. ஒரு பென்சில்ல அல்லது ஒரு குச்சியை தண்ணியில போட்டு அது உடைஞ்சது மாதிரி தெரியுது. இப்படி எவ்வளவு விஷயம் சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு பின்னணி நாம சௌகரியமா மறந்துட்டு சயின்ஸ் தான் முக்கியம், கண்ணால பார்த்தா தான் நம்புவேன், இப்படி எல்லாம் சொல்றோம். இந்த விஷயம் கொஞ்சம் விலாவாரியா பேச வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மள நிறைய பேரை கெடுக்கிறது இந்த போலி பகுத்தறிவாதி கூட்டம். அவங்க இந்த மாதிரி சில முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டை வச்சுதான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஆர்குமெண்ட் சயின்ஸ் அல்லது கண்ணால பார்த்தா தான் நம்புங்கிறத எவ்வளவு முட்டாள்தனமானது நாம உணர்ந்துக்கிட்டா நமக்கு இந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். நம்ம கிட்ட நிறைய பேர் சொரியதுக்கு வருவாங்க. அதாவது நம்மளை இந்த துறையில இருந்து அசைச்சு வெளியே கொண்டு போறதுக்கு வருவாங்க. இதுக்கு ஸ்தூல நிகின நியாயம்னு வேதாந்தத்துல பேரு. நமக்கு இதுல தெளிவா உரைப்பா இருக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாம தொடர்ந்து இந்த வரிசையில சயின்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்த வகுப்பை தொடருவோம். பிரார்த்தனை. வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. என்னுடைய ஆடியோ வழக்கமா இருந்ததை விட பெட்டரா இருந்ததா இல்ல எப்பவும் போலதான் இருந்ததா? ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே சாமிஜி, வெரி குட். அருமையா இருக்கு சுவாமிஜி. நன்றி. வெரி கிளியர். தெளிவா கன்னியாகுமரியில அது மட்டும் இல்ல, இந்த கழுத்துல ஒண்ணு போட்டிருக்கிறேனே, உங்க சௌரியத்துக்காக வேண்டிதான் போட்டேன். எனக்கும் நீங்க பேசுறது கேட்கறது இல்ல, நாங்க யூஹெச் தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு நீங்க பேசுறது நல்லா கேக்குது. ஓகே ஓகே. எல்லாமே கன்னியாகுமரியில இருந்தது. இனிமே எங்க போனாலும் அது பேக்ல போட்டு வச்சுக்கோ. அது அவசரமா போனதுனால எடுக்க மறந்து போயிட்டேன். உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சுவாஸ்திகா, தனசேகரன், சுபாஸ்ரீ, இன்னைக்கு எத்தனை கதை சொன்னேன்? யோசிக்கிறாங்களா இருக்கும். ஒரு மணிக்கு என்னென்னவோ சொல்றீங்க, அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் 2 கதைய. சரியா? கேள்வி எதுவும் இல்லையா? வகுப்பு நிறைவு பண்ணலாமா? ஓகே சாமிஜி. ஹரி ஓம். ஓகே சாமிஜி. எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள்.